see so much. இந்த கூடுதல் வரி ஜவுளி, ரத்தினங்கள் மற்றும் நகைகள், வாகன பாகங்கள் மற்றும் கடல் உணவுகள் போன்ற முக்கிய இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கான வரியை 50% உயர்த்தும். வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த துறைகளை பாதிக்கும். எனினும் ஐபோன்கள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் மற்றும் மருந்து பொருட்களுக்கு இப்போதைக்கு விலக்கு அளிக்கப்பட்டது. உலகளாவிய சவால்களை எதிர்கொண்டு நிலையான பணவீக்க விகிதத்தை இந்தியா பராமரிக்கிறது. அதே வேளையில் இந்தியாவின் பொருளாதாரமும் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் இந்தியாவின் வளர்ச்சி அதை வரிகளால் மிரட்டி பணம் பறிக்கும் இலக்காக மாற்றுகிறது என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். அமெரிக்காவைச் சேர்ந்த தெற்காசிய ஆய்வாளர் மைக்கேல் குகல்மேன் ட்ரம்பின் செயல்பாடுகள் தனிப்பட்ட நோக்கம் கொண்டவையாக உள்ளன என்கிறார். ட்ரம்ப் இந்திய அரசாங்கத்தின் செயல்பாடுகளால் மகிழ்ச்சி அடையவில்லை. வர்த்தக பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் அனைத்து கோரிக்கைகளையும் இந்தியா மறுத்தது என்று அவர் விளக்கினார். சமீபத்திய இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்திற்கான பெருமையை மோடி தனக்கு வழங்காததால் ட்ரம்ப் கோபமடைந்துள்ளார் என குகல்மேன் கருதுகிறார். ஒருவேளை சீனா மற்றும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் பிற நாடுகளை விட இந்தியாவை அதிகமாக ட்ரம்ப் குறிவைப்பதற்கு இது காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் கூறுகிறார். அமெரிக்காவின் இந்த அழுத்தத்தை இந்தியா எவ்வளவு காலம் தாங்கும் என்பதுதான் இப்போது கேள்வியாக உள்ளது. இந்தியாவின் வர்த்தக மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 45% உள்ளது. இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் 92% விடவும் உலக சராசரியை விடவும் குறைவுதான். பொருளாதார நெகிழ்வுத்தன்மையை மட்டுமல்லாமல் உத்தி சார்ந்த தெளிவுடனும் இந்தியா இருக்க வேண்டும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியர் ஸ்டீவ் ஹான்கே, அதிபர் ட்ரம்ப் நிலையற்ற ஆளுமை கொண்டவர். அவர் காலையில் உங்களுடன் கை குலுக்கிவிட்டு இரவில் உங்கள் முதுகில் குத்தலாம் என்கிறார். மேலும் இந்தியா உணர்ச்சிசப்பட்டு எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலாக ஒரு எதிரி தன்னைத்தானே அழித்துக் கொண்டால் அதில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்ற நெப்போலியனின் அறிவுரையை பின்பற்ற வேண்டும் என பேராசிரியர் ஹான்கே கருதுகிறார். இந்தியா நீண்ட கால அடிப்படையில் இந்த விவகாரத்தை அணுகுகிறது. அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை இந்தியா அதிகரித்தது. ஈரான் மற்றும் வெனிசுலாவிலிருந்து தன்னை தூர விலக்கிக் கொண்டது. மாற்று எரிசக்தி ஆதாரங்களிலும் பெருமளவில் முதலீடு செய்தது. எனினும் எண்ணெய் அல்லது வர்த்தக பிரச்சனையில் ட்ரம்புடன் இந்தியா உடன்படவில்லை. சரி, இந்த விவகாரத்தில் இந்தியா என்ன செய்ய வேண்டும்? பேராசிரியர் ஹான்கே, சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களில் ஆர்வமுள்ள நாடுகள் மீது இந்தியா கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் 2019 ஹூஸ்டனில் நடந்த ஹவுடி மோடி நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் ஒன்றாக கலந்து கொண்டனர். ட்ரம்பும் மோடியும் கைகோர்த்து கட்டிப்பிடித்து வலிமையான உரைகளை நிகழ்த்தினர். இந்த நிகழ்ச்சி இந்தியா அமெரிக்கா உறவின் உச்சகட்டமாக கருதப்பட்டது. ஆனால் இப்போது அது மறக்கப்பட்ட அத்தியாயமாக தெரிகிறது. இரு நட்பு நாடுகளான இந்தியாவும் அமெரிக்காவும் இப்போது ஒரு வர்த்தக போரை சந்திக்கும் சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு காரணம் ட்ரம்பின் புதிய வரி நடவடிக்கைகள். ஆகஸ்ட் 7 நிலவரப்படி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ட்ரம்ப் 50% வரி விதித்துள்ளார். கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதித்தார். ஆகஸ்ட் 4 அன்று ட்ரம்ப் இதனை உயர்த்தப் போவதாக எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில்தான் ஆகஸ்ட் 6 கூடுதலாக 25% வரி விதிப்பதாக அறிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யாவுடன் அதிகமாக எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடுவதுதான் இதற்கு காரணம் என்று கூறிய அவர், இது உக்ரைனில் நடக்கும் போருக்கு நிதி அளிப்பதாகவும் கூறுகிறார். ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு இந்தியா கடுமையாக எதிர்வினையாற்றியது. இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் தேவையின் அடிப்படையில் சந்தையை சார்ந்து முடிவுகளை எடுத்து வருகிறது. அதே வேளையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற மேற்கத்திய நாடுகள் இயற்கை எரிவாயு மற்றும் உரங்கள் முதல் இயந்திரங்கள் மற்றும் உலோகங்கள் வரை பல்வேறு துறைகளில் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து வருகின்றன என இந்தியா கூறியது. இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களின் எரிபொருள் தேவையையும் சந்தை சூழலையும் அடிப்படை கொண்டே தங்களது இறக்குமதி இருப்பதாக கூறியுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சகம், இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்கும் அமெரிக்காவின் செயல் நியாயமற்றது, முறையற்றது மற்றும் காரணமற்றது என விமர்சித்துள்ளது. இந்நிலையில் சீனா போன்ற நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் பொருட்களை இறக்குமதி செய்யும் நிலையில் இந்தியா மீது மட்டும் கூடுதல் வரிகளை விதிப்பது ஏன் என செய்தியாளர் சந்திப்பின் போது ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு நீங்கள் இன்னும் நிறைய இரண்டாம் கட்ட வரிகளை பார்க்க போகிறீர்கள் என அவர் பதிலளித்தார். Indian officials have said that there are other countries that are buying Russian oil. It's okay. Like China, for instance, It's buys okay. more. Yeah. Why are you singling India out for these additional sanctions? It's only been 8 hours, so let's see what happens over the next. More secondary sanctions you're going to very see a lot soon. more. So this is a taste of You're what's going to to see a come. lot more. You're going to